நீங்களா யாருடா? நாங்க யாரா? ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் வீடியோ வர்றதுக்கு மன்னிச்சிருங்க. என்னோடய அர்பன் டிசைன் அதுக்கடுத்து இன்டர்ன்ஷிப் இப்போ நான் ஃபைனல் செமஸ்டரே வந்துட்டேன். அந்த இதனால அடுத்தடுத்து இப்படி வந்தனால என்னால் வீடியோவும் போட முடியல, மன்னிச்சிக்கோங்க கைஸ். ஸோ தட் இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ வரும்னு நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அபவுட் மை இன்டர்ன்ஷிப். என்னோடய இன்டர்ன்ஷிப் டேஸ் எப்படி போச்சு, நான் என்னோடய லீவ் டேஸில் எப்படி போர்ட்ஃபோலியோக்கு ஒர்க் பண்ணேன், அது நான் எப்படி ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஃபார்முக்கும் அப்ரோச் பண்ணேன், அந்த மாதிரி இன்னும் நிறையா இந்த ப்ராசஸ் மாதிரி பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோன்றது பேசிக்காக நம்ம ஒரு 4 years ஒர்க் பண்ணியிருப்போம் நம்மளோட காலேஜில். அந்த செமஸ்டரில் நம்மளோட பெஸ்ட் ஒர்க்ஸ் we can list something. எங்களுக்கு மேஜராக ஷாப்பிங் மால் டிசைன்ஸ், அது மிக்ஸ்டு யூஸ், அதுக்கடுத்து அப்பார்ட்மெண்ட் டிசைன், நாங்கள் லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட். இதெல்லாம் தான் எங்கள் இதில் மேஜர் டிசைனாக இருந்துச்சு. மற்றபடி மித்ததெல்லாம் சின்ன டிசைன்ஸ். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் இந்த மாதிரி மேஜர் டிசைன்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். நீங்களும் உங்களோட டிசைனில் கான்செப்ஷுவலாக ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க, இல்லை ஃபார்ம் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்ட்ரக்சர் வைஸே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஒரு விஷயம் அப்படின்னா, அதை நீங்கள் ப்ரையார் பண்ணி அதை நீங்கள் முன்னாடி வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நம்ம போகிறப்போ அவங்களுக்கும் தெரியும் நம்ம கற்றுக்க தான் வரோம் அப்படின்ட்டு. ஸோ தட் நமக்கு பேசிக் நாலேஜ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி லெவல் அவங்க பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்படி தான் போர்ட்ஃபோலியோ ஒர்க் ஆகும். போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 1 week நீங்கள் உட்காந்து ஒரு மாதிரி ப்ரெசன்டபுளாக சூப்பராக பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 week எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரெசன்டபுளாக சூப்பராக தான் நம்ம பண்ணணும். ஸோ தட் பொறுமையாக அப்படி போர்ட்ஃபோலியோ பண்ணுங்கள். இது போர்ட்ஃபோலியோ பார்ட். நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி அப்ளையிங் ஃபார் ஃபார்ம்ஸ். ஒரு ஃபார்முக்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம். ஆப்வியஸாக அவங்களோட அஃபிஷியல் மெயிலுக்கு நம்ம ஃபார்மலாக ஒரு மெயில் அனுப்பணும். இந்த மாதிரி நான் இந்த காலேஜ் படிக்கிறேன், இந்த காலேஜில் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்கு பண்ணணும், அதை மென்ஷன் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ அட்டாச் பண்ணி கொடுக்க போகிறோம். இது ஜென்ரல். நம்ம கண்டிப்பாக நமக்கு இருக்க பதட்டத்துக்கு கிடைக்கிற எல்லா ஃபார்முக்கும் அப்ளை பண்ணுவோம். நானும் அதான் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஃபார்மோட ஒர்க்ஸ் பாருங்கள். அங்கே எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க ஒரு ஃபார்முக்கு. அதில் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் லைக் கமர்ஷியல், ரெசிடென்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல், இந்த மாதிரி எந்தெந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. இஃப் நமக்கு ஒரு பர்சனல் சாய்ஸ் இருக்குது, எனக்கு லேண்ட்ஸ்கேப் சைட் போகணும், இல்லை எனக்கு ரெசிடென்ஸ் சைட் போகணும், இல்லை இன்டீரியர் சைட் போகணும், இன்டீரியர் சைட் போகணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணியும் நம்ம ஃபார்ம் சூஸ் பண்ணலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் அஸ் ஃபார்ம் சூஸ் பண்ணுறது, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறது. அவங்க நம்மளை அவங்களுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க நம்மளை சூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. என்னோடய ஃபார்மில் எனக்கு இன்டர்வியூலாம் வச்சாங்க. எனக்கு பேசிக்காக ஃபசாட் டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, மெட்டீரியல்ஸ் டினோட் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஃபசாட்க்கு என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு. அப்போ எனக்கு மெட்டீரியல் ஐடியாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த 3 months எனக்கு 3 months டியூரேஷன் தான் இன்டர்ன்ஷிப். அந்த 3 monthsல நான் ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். உண்மையாக சொல்லணுன்னா நான் அந்த 4 yearsல கற்றுக்கிட்டதை விட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் நான் கொஞ்சம் அதிகமாகவே கற்றுக்கிட்டேன். இது அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் அதுதான் உண்மை. நீங்களும் மேபி உங்கள் இன்டர்ன் போகிறப்போ உங்களுக்கும் அது தெரியும், ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இந்த ஃபீல் இருந்துச்சு, நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி அந்த 90 daysஸை நம்ம எப்படி சர்வை பண்ணுறோம் அப்படின்ட்டு. பேசிக்காக சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் நான் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் தான் நினைக்கிறது AutoCAD, SketchUp ரெண்டருக்கு Enscape. இந்த 3மே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேபி இப்போ நீங்கள் ஒரு 3rd year 2nd yearல தான் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேப்டாப்பும் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரெண்டர்ஸ் தான் உங்களோட அவுட்புட்டை என்லைட் பண்ணி காட்ட போகுது. ஸோ தட் ரெண்டர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி லேப்டாப்ஸும் வச்சுக்கோங்க. அதை தாண்டி டீட்டெயில் ட்ராயிங்ஸ், உங்களுக்கு என்ஸ்கேப்பில் லைட்டிங்ஸ் வைக்கிறது ஒரு சீன் செட் பண்ணுறது, 3Dயில் ஸ்கெட்சப்பில் நிறைய ஷார்ட்கட் கற்றுக்கிறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது.
இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இன்டர்ன் போகிறப்ப ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு அந்த 4 இயர்ஸ்லேயே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு வந்துட்டு கேடில் தெரிஞ்ச அளவுக்கு ஸ்கெட்சப் அண்ட் என்ஸ்கேப்பில் தெரியாது. நான் அந்த 3 மாதத்துல தான் ஸ்கெட்சப்பும் சரி என்ஸ்கேப்பும் சரி ஓரளவுக்கு டீட்டெயிலாக கற்றுக்கிட்டேன். ஸோ தட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களோட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் கற்றுப்பீங்க. அந்த 3 மாதம் வந்துட்டு நீங்கள் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்கிட்டே இருப்பீங்க. டக்குன்னு முடிஞ்சு போயிடும் இன்டர்ன்ஷிப். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்போ தான் சேர்ந்து நான் வந்துட்டு ஒரு டீட்டெயில் ட்ராயிங்ஸ் லைக் ப்ளம்பிங் லேஅவுட், எலக்ட்ரிக்கல் லேஅவுட்ஸ், ஒரு மாடியூல்ஸு, வெண்டார்ஸ் அண்ட் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது இப்போதைக்கு, இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே கற்றுப்பீங்க. நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு நீங்கள் இன்டர்ன் போயிட்டீங்க, வேலை பார்த்துட்டு உங்களுக்கு படிக்கணும்னு தோணாது. படிக்கணும்னா படித்து தான் ஆகணும் கடைசி செமஸ்டர் முடிக்கிறதுக்கு. கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் எதுவுமே பண்ண முடியாது கண்ணுங்களா. நம்ம வந்துட்டு டிகிரி வாங்கணும். இவ்வளோ தான் சர்வைவிங் ஆஃப் இன்டர்ன்ஷிப். இவ்வளோ தான். அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காது. அதுவும் பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன ஃபார்ம் சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஃபார்மில் எப்படி அவங்களோட அப்ரோச் இருக்குது அப்படின்னு தான். லக்கிலி நான் சேர்ந்த ஃபார்ம் வந்துட்டு கொஞ்சம் லிபரலாக தான் இருந்தாங்க. அண்ட் அதே சமயத்தில் நான் நிறைய கற்றுக்கவும் செஞ்சேன். அண்ட் அட் லாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி அவர் ஃபைனல் வைவா. இந்த 3 மாதம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், நம்ம ஒர்க் பண்ண விஷயம் அண்ட் பேசிக்காக நான் இது சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நம்ம அந்த 4 வருஷம் ஃபுல்லாகவே லைக் ஒரு இமேஜினேஷன் ஹைப்போதட்டிக்கலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த 3 மாதம் வந்துட்டு நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட வந்துட்டு டைரக்ட் டீல் வச்சு அவங்களோட ஐடியாஸ் என்ன, அவங்களுக்கு ஒரு விஷயம் எப்படி வரணும் அப்படின்றத நம்ம ரியல் லைஃப் டிசைனாக எடுத்துகிட்டு வருவோம். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம ஹைப்போதட்டிக்கலாக பண்ண விஷயம் இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் அவங்களோட நீட்காக நம்ம கொடுக்குறோம். அது வந்துட்டு ஃபைனலாக ஒரு அவுட்புட் வரப்போகுது. அதில் ரியல் லைஃப்பில் நீ கண்ணால் பார்க்க போகிற அப்படின்றது நிஜமாக வந்துட்டு நல்ல ஃபீல் தரும். ஒரு ஆர்கிடெக்டாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க அப்போது. அண்ட் அவ்வளோதான். அண்ட் லைக் இது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் இது ஒரு பாயிண்ட். அண்ட் அதை தாண்டி ஃபைனலாக வைவாக்க வைக்கிறப்போ நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே வைக்கலாம், எல்லாமே வச்சு தான் ஆகணும். அண்ட் அந்த வைவா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காது. இருக்கிறதுலே ஒரு ஈஸியான செமஸ்டர்னால் இன்டர்ன்ஷிப் செமஸ்டர் தான். அது எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லா ஆர்கிடெக்ட்ஸுமே அதான் சொல்லுவாங்க. என் சீனியர்ஸும் அதான் சொன்னாங்க, என் சூப்பர் சீனியர்ஸும் அதான் சொன்னாங்க. ஏன்னா இந்த இதில் வந்துட்டு நம்ம நாலேஜும் நிறையா கெயின் பண்ணிப்போம். அண்ட் நம்ம இந்த செமஸ்டர் ஈஸியாகவும் கொஞ்சம் சர்வை பண்ணி வந்திருப்போம். ஸோ தட் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்கோங்க. அந்த போகிற பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. அண்ட் அதே சமயத்தில் சொன்ன மாதிரி உங்கள் ஆஃபீஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். எனக்கு என் ஆஃபீஸ் அப்படி இருந்துச்சு. என் கூட இருந்த சீனியர் ஆர்கிடெக்ட்ஸ், ஜூனியர் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த இடத்துல. ஸோ ஐ சர்வைவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.